ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் பிளஸீஸ் ஃபுட் பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் ரெட் சாஸ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ இந்த ரெட் சாஸ் பார்த்திங்கன்னா ஒரு மல்டி பர்பஸ் சாஸ். இதை ஒரு லசானியா ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ணலாம். அண்ட் பார்த்திங்கன்னா சாண்ட்விச்குள்ளே வச்சு சாப்பிடலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் வெஜ்ஜீஸோட சப்பாத்தி கூட வச்சு காட்டி ரோல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இது ஒரு மல்டி பர்பஸ் சாஸ், நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நான் 8 to 10 பல் பூண்டை வந்து நல்லா மின்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன், குட்டி குட்டியாக நறுக்கி. இது கூடவே ஒரு அரை வெங்காயம் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அண்ட் இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, ஒரு அரை கேப்சிகம் குடமிளகாய் வந்து ஒரு ஹாஃப் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் நான் ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலாக மின்ஸ்டு சிக்கனே நீங்கள் போடலாம், வாயில் கடிப்படுற மாதிரி பிடிக்கும்னு சொன்னால். இப்போ எனக்கு இந்த அளவு கூட பிடிக்காததுனால நான் நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராசஸ் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி பியூரே, அதாவது தக்காளி நல்லா அரைச்சி சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூடவே தேவையான அளவு காரத்துக்காக சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்கு சால்ட்டும் சேர்த்தாச்சு. அண்ட் அதே பேனில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு அந்த மிக்சரை நல்லா அரைச்சி கொண்டு வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெரி பெரி சீசனிங் இதோட ஆட் பண்ணால் நம்ம ரெட் சாஸ் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye.